வணக்கம். இது நம்ம டிடி சினிமாவோட மற்றொரு வீடியோ. தனியாக ஒரு இடத்துல இருக்கிற அந்த வீட்டில் ஒரு ஜோடி இரவு வேளையில் படம் பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்க என்ன படம் பார்க்காங்கன்னு சொன்னால் ஹொரர் மூவி தான் பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க படம் பார்த்து பயத்தில் இருக்கிறப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவள் பயங்காட்ட அவன் திருக்குறாவோ. அந்த சமயத்தில் அவர் சிரிச்சிட்டு ஏன் பயப்படுறா, இதுக்கெல்லாம் பயப்படுறான்னு சொல்ல, இல்லை இந்த படம் கடும் ஹொரர் மூவி ஆயிருக்கு, நம்ம வேறு அதை பார்ப்போம்னு சொல்லி அவர் சொல்ல, போன கிழமை தான் அந்த படம் பார்த்தோம், வேறு ஒரு படம் பார்ப்போம்னு சொல்ல, ஓகே நான் இப்போ பீட்சா ஆர்டர் பண்ணுறேன், பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட முடிய 2 பேரும் படம் பார்ப்போம், புதுசாக இன்னொரு படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்ரூம் எங்கே நான் கேட்க, நேராக போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் பாத்ரூம் இருக்குன்னு சொல்ல, அவன் பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் கிட்டே போகிறா. அந்த பாத்ரூம் கதவுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரேமை பார்த்துட்டிக்காவோ வித்தியாசமாக கழிஞ்சு வரிக்க, அதை நிமித்தி வச்சுட்டு பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா அவன் நிமித்தி வச்சுட்டு போன அந்த ஃப்ரேம் கிழிஞ்சு போய் திரும்ப கிடக்குது. திரும்ப அதை பார்த்துட்டு வித்தியாசம் எரிக்க இவ போய் அந்த கிச்சனில் அவரோட பாய் ஃப்ரெண்டை ஜாக் தான் அவரோட பேர், ஜாக்னு சொல்லி தேட அவரை காணல. திடீரென்று பார்த்தா பின்னாடி வந்து யாரோ இழுத்து பிடிக்காங்க. இப்போ பயப்பட்டு இருக்கிறப்போ, நீ தான் ஜாக், நான் பயந்து போயிட்டேன்னு சொல்ல, எனக்கும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அப்போ நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்ப படத்தை ஒன்று பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ கோலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஜாக் கிளம்பிட்டு போகிறார். ஜாக் கிளம்பிட்டு போகிறப்போ இவன் பின்னால் போகிறப்போ அந்த பாத்ரூமை தாண்டி தான் முன்னுக்கு ஹோலுக்கு போகணும். பாத்ரூமை தாண்டி போகிறப்போ திரும்ப அந்த ஃப்ரேம் வந்து கழிஞ்சு கிடக்குது. ஆனால் அதில் வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ ஒன்று தெரிய, இவன் ஜாக் போகாதன்னு சொல்லிட்டு இவன் வெளியில் போகிறாவும். அந்த டைம் பார்த்து இருட்டுக்குள்ளேருந்து யாரோ வராங்க. இவன் ஜாக்கை பிடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த டைமில் பீஸா டெலிவரி வந்தவன் பீட்சாவை கொடுத்துட்டு போகிறான். இவங்களும் பீட்சா வாங்கிட்டு உள்ளுக்கு வராங்க. உள்ளுக்கு வந்துட்டு ஜாக் சொல்கிறான், சரி ஓகே, நீ படத்தை பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் மேலுக்கு போயிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஜாக் மேலே வரான். இவன் திரும்ப அந்த ஃப்ரேமை பார்க்குறப்போ அதில் அந்த கதவை திறந்த மாதிரி உருவம் ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்க. திரும்பி பார்க்கவோ அதே மாதிரி அந்த வீட்டு கதவோ திறந்திருக்கு. திரும்ப அந்த படத்தை பார்க்குறப்போ அந்த கதவு பூட்டுற மாதிரி கீறப்பட்டிருக்கேன். திரும்பி பார்க்கவோ அந்த கதவை பூட்டுப்பட்டிருக்கேன். இவக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு ஜாக்னு சொல்லிட்டு இவன் மேலே ஓடி போகிறாவோ. மேலே ஓடி போய் அந்த கதவை திறப்படலை. திரும்ப கதவை திறந்துட்டு ஜாக்னு கூப்பிட்டு உள்ளுக்கு போகிறாவோ. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கி. அந்த ரூமுக்குள்ளே மட்டும் கரண்ட் இல்லை. தன்னோட ஃபோனை எடுத்து டோர்ச் ஆன் பண்ணிவிட்டு அடித்து பார்க்குறப்போ அங்கே ஜாக் ரத்த வெள்ளத்தோட செத்து கிடக்கான். இவ அப்படியோ பயத்தில் எமர்ஜென்சி கோல் எடுக்காவோ. ஆனால் கோல் போவதில்லை. அந்த டைம் பார்க்குறப்போ அந்த இடத்துல யாரும் நிற்கிறாங்க. திரும்ப டோர்ச் அடித்து பார்க்காவோ. அந்த இடத்துல ஒரு பொண்ணு கை நிறைய ரத்த வெள்ளத்தோட கையில் கத்தியோட நிற்காவோ. அவள் அப்படியோ டோர்ச் அடித்து பார்த்துட்டு டோர்ச் கொண்டு கீழே விடுது. அந்த ரத்த வெள்ளத்தோட கத்தியோட இந்த பொண்ணு ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டை நோக்கி வாராவு. அப்படி வந்தவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆல் ஆப்ஷனை கொடுத்து சின்னோட சப்போர்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் தான் உங்கள் டிஜிஏ. நன்றி, வணக்கம்.